நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருக்கு எதிராக எழக்கூடிய எந்த சர்ச்சைகளாக இருந்தாலுமே அது அவருக்கு ஆதரவாக தான் இருக்கும், அவருக்கு அது பப்ளிசிட்டி அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. இந்த எதிரொலிப்பு 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? விக்கிரவாண்டியில் மட்டுமல்ல, வட தமிழகத்திலே உள்ள செங்குந்தர், பறையர், அகமுடையார், உடையார், வெள்ளாளர், கிராமணி, மீனவர், யாதவர், தலித், கிறிஸ்டின், இப்படி பல சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ரியல் லீடர். களத்துக்குள்ளே வந்து நின்று ராமதாஸை கண்டு அச்சப்படாமல் ஒரு கருத்தை சொன்னாங்கிறது மக்கள் பார்க்குறாங்க. சீமான் கொடநாடு கொலை மிகப்பெரிய அக்கிரமான இது. அப்போ கொலைக்கு எதிராலாம் வில்லனுக்கு எதிராக விஜய் சினிமாவில் தான் பேசுவார். கொடநாடு கொலையை பற்றி ஹீரோவா பேசுறது சீமான் மட்டும்தான். ஒரு முன்னாள் முதல்வர் இடத்துக்குள்ள கொலை நடந்திருக்குது, அதுக்கு ஏன் இன்னும் தீர்வு கிடைக்கலன்னு ஒரு கொலைக்கு எதிராக உண்மையிலே தீர்வு வேணும், கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுங்கிற குரலை கேட்கக்கூடிய துணிச்சல், தெம்பு, திராணி சீமானுக்கு தான் இருக்குது. சினிமாவில் தான் விஜய் வந்து கொலைக்கு எதிராலாம் பேசுவார். அண்ணா கசாரவை பார்த்தவர் ஊழல் எதிர்ப்பாளர், சந்தர்ப்பவாதியாட்டு, சுயநலவாதியாட்டு, தன்னநம்பி கட்சி ஆரம்பிக்காம ஊழலை பற்றி பேசுறதுக்கு தெம்பு திராணி இல்லாம அண்ணா கசாரவை பார்த்தவர் யாரோ இன்னொருத்தர் நம்பி கட்சி ஆரம்பிச்சு அவர் நோட்டும் சீட்டும் தரமாட்டாரா, அதை விலைக்கு வாங்கிக்கிட்டு அதை நம்ம ரசிகர்களை வித்துக்கிட்டு அதுல லாபத்தை பார்த்துட்டு போயிடறாங்கிறதுக்காக ஒரு சுயநல லாப அரசியல்ல விஜய் இருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நின்னதிலையும் எடப்பாடி பலகீனம் அடைவாரு. விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி அபர்ஷன் ஆயிட்டாரு, அதான் உண்மை. அது 26ல அது தெரிய வரும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருக்கு எதிராக எழக்கூடிய எந்த சர்ச்சைகளாக இருந்தாலுமே அது அவருக்கு ஆதரவாக தான் இருக்கும், அவருக்கு அது பப்ளிசிட்டி அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. ஆனால் அப்படி நம்ம பார்த்தாலும் இப்போ சமீபத்தில் நடந்திருக்க விஷயங்கள், நடிகை விஜயலட்சுமி சம்பந்தமான அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஆதரவானது, பப்ளிசிட்டிக்கானது அப்படின்னு நம்ம எளிதாக கடந்து போக முடியல சார். இந்த எதிரொலிப்பு 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? 2026 தேர்தலுக்கு முன்னாடி சீமான் செய்த சாதனைகள் என்னன்னா, விக்கிரவாண்டியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ஐயாவை கண்டு அச்சப்பட்டு 10.5க்கு பதில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு ஓடின போது சீமான் களத்துக்குள்ளே வந்து நின்னது ஒரு சாதனை. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 10.5க்கு மேலே இருந்தால் உயர்த்தி கொடு அல்லது வந்து அதுக்கு தக்கன கொடுன்னு சொல்லி களத்துக்குள்ளே நின்னார். இது விக்கிரவாண்டியில் மட்டுமல்ல, வட தமிழகத்திலே உள்ள செங்குந்தர், பறையர், அகமுடையார், உடையார், வெள்ளாளர், கிராமணி, மீனவர், யாதவர், தலித், கிறிஸ்டின், இப்படி பல சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ரியல் லீடர். களத்துக்குள்ளே வந்து நின்று ராமதாஸை கண்டு அச்சப்படாமல் ஒரு கருத்தை சொன்னாங்கிறது மக்கள் பார்க்குறாங்க. இத்தனையும் டாக்டர் ராமதாஸை சீமான் தன்னோட ஒரு குரு மாதிரி தான் அரசியல் அரங்கத்துக்குள்ளே பேசுவார். விமர்சனம் வைக்கிறது கிடையாது. அவரை யார் பெரியாருன்னு கேட்டால் எங்கள் ஐயா ராமதாஸ் தான் எனக்கு பெரியாருன்னு அந்த பெரியார் அந்த கான்ட்ரவர்சியில் அவர் பதில் சொல்லிட்டு போகக்கூடியவர் தான். ஆனால் எடப்பாடி களத்துக்குள்ளே நிற்காததும் சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு. அடுத்த கட்டமாக ஈரோடு கிழக்கு அங்கேயும் எடப்பாடி நிற்காததும் என்டிஏ நிற்காததும் ரெண்டோருக்கு எதிராட்டும் சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. இந்த வளர்ச்சி சீமானுக்குங்கிறது, எனக்கு களத்திலிருந்து வந்தவன் ஒரு அரசியல் கட்சி களத்துக்குள்ளே நிற்கணும், களத்தை விட்டு ஓடனா மைனஸுங்கிறத தெரிஞ்சவங்கிற அடிப்படையில் நான் இதை வந்து சொல்கிறேன். இது களம் தெரியாத ஏசி ரூம் விருப்பு வெறுப்பு அரசியல் விமர்சகர்களுக்கு இது புரியாது, தெரியாது. பிறமொழி அரசியல் விமர்சகர்களுக்கு இது புரியாது. சமூக நீதிக்கு எதிராட்டு பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு இது புரியாது. அவங்கவுங்க மனச்சாட்சிக்கே அதை நான் விட்டுறேன். நான் இதில் தெளிவாக சொல்கிறது காரணம் என்னென்னா, சீமான் 1.5% விக்கிரவாண்டியில் முன்னாடி எடுத்தார், ஹரிநாடாரோட கீழே 2% நாங்குநேரில் எடுத்தார், வெள்ளூரில் 2.6% எடுத்தார். இதுதான் சீமானுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம். ஆனால் இந்த களத்துக்குள்ள 4% எடுத்த கமலஹாசனும் 6% எடுத்த தினகரனும் களத்துக்குள்ளே வராமல் களத்தை விட்டு ஓடினதில் சீமான் வந்து இன்னைக்கு 8% உயர்ந்துட்டார். தினகரன் வந்து 1% போயிட்டார். கமலஹாசனும் ஒரு கூட்டணி கட்சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நான் கமலஹாசனை குறைச்சி மதிப்பிடலாம், அவருக்கு எதிர்ப்போட்டு கிடையாது, அவருக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு, அதை வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீமான் இந்த இடத்துக்குள்ள 8% உயர்ந்துட்டார். இந்த 8% அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1% தான் சீமானுக்கு வந்தது.
அப்போ திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சீமானுக்கு கிடைச்ச ஓட்டு 1% தான். சீமானுக்குள்ள 8% இப்படி பேசக்கூடிய புறமொழியாளர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், அயோக்கியர்கள், அறிவு நாணயமற்றவர்கள். அயோக்கியர்கள், அறிவு நாணயமற்றவர்கள், ஆணித்தரமா நான் சொல்லுவேன் இந்த கருத்தை. அல்லது லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புள், இக்னரண்ட் பீப்புள். ஏன்னா படிப்படியாக தான் அவர் அந்த களத்துக்குள்ள வந்துடுறாரு. களத்துக்குள்ள நிற்கிறதுனால தான் அவர் அந்த உயர்வை சந்திக்கிறாரு. இதே உயர்வை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி கொங்கு மண்டலத்திலையும் உயர்வாரு, வன்னியர் மண்டலத்திலையும் உயர்வார், ஒட்டுமொத்த தமிழகத்திலே உயர்வார். அதுதான் அவர் செங்கோட்டை கூட்டத்துக்கு மக்கள் தானே திரண்டு வந்த கூட்டமும், தேனி கூட்டத்துக்கு களத்துலே நிற்காத எடப்பாடி பழனிசாமி எல்லாம் என்னையா தலைவர்னு மக்கள் எடப்பாடி பேசும்போதே கூட்டம் கலைஞ்சி போனதும் ஒரு காரணம். இது 2026 உறுதியாக நடக்கும். அவருக்கு பலனளிக்கூடிய இன்னொன்று விஜய் சீமான் கம்பேரிசன். விஜய் வெரி பாப்புலர். மகளிர் தினம் இதுக்கு 40 லட்சம் பேர் பார்த்துட்டாங்களா, இப்போ 50 லட்சம் கூட ஆயிருக்கும். ஆனால் who is விஜய், what is his stand? சீமான் கொடநாடு கொலை மிகப்பெரிய அக்கிரமான இது. அப்போ கொலைக்கு எதிராலாம் வில்லனுக்கு எதிராக விஜய் சினிமாவில் தான் பேசுவார். கொடநாடு கொலையை பற்றி ஹீரோவா பேசுறது சீமான் மட்டும்தான். ஏன் கொடநாடு கொலை வழக்கு விஷயத்துல ஸ்டாலின் இவ்வளவுக்குள்ள அஜாக்கிரதையா இருக்கிறாரு, அசிரத்தையா இருக்கிறாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முன்னாள் முதல்வர் இடத்துக்குள்ள கொலை நடந்திருக்குது, அதுக்கு ஏன் இன்னும் தீர்வு கிடைக்கலன்னு ஒரு கொலைக்கு எதிராக உண்மையிலே தீர்வு வேணும், கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுங்கிற குரலை கேட்கக்கூடிய துணிச்சல், தெம்பு, திராணி சீமானுக்கு தான் இருக்குது. சினிமாவில் தான் விஜய் கொலைக்கு எதிராலாம் பேசுவார், இங்க கொலைக்கு எதிராக பேச மாட்டார். அப்போ விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, வியாபாரத்துக்கு ஏதோ ஸ்கீம் பண்றாரு, வியாபாரிகளையும் புரோக்கர்களையும் வச்சு வியாபாரத்துக்கு அவர் முயற்சி பண்றாருன்னு மக்கள் மத்தியில தெளிவா உள்ளது. அடுத்தால சீமான் ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்கன்னு சொல்றாரு. அவரு வேலுநாச்சியாருக்கு இல்லாத புகழ் ஜெயலலிதாவுக்கு ஏன்னே கேட்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னே கேட்கிறாரு. இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏன் ஊழல் வழக்குல தண்டிக்கப்படலைன்னு கேட்கிறாரு. அப்போ விஜய் இதை பற்றி அண்ணா கசாரவை பார்த்தவர் ஊழல் எதிர்ப்பாளர், சந்தர்ப்பவாதியாட்டு, சுயநலவாதியாட்டு, தன்னை நம்பி கட்சி ஆரம்பிக்காம ஊழலை பற்றி பேசுறதுக்கு தெம்பு திராணி இல்லாம அண்ணா கசாரையை பார்த்தவர் யாரோ இன்னொருத்தர் நம்பி கட்சி ஆரம்பிச்சு அவர் நோட்டும் சீட்டும் தரமாட்டாரா, அதை விலைக்கு வாங்கிக்கிட்டு அதை நம்ம ரசிகர்களை வித்துக்கிட்டு அதுல லாபத்தை பார்த்துட்டு போயிடறாங்கிறதுக்காக ஒரு சுயநல லாப அரசியல்ல விஜய் இருக்கிறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது சம்பந்தமான தீர்வுகள் இல்லைங்கிறத சீமான் பேசுறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் இதை மட்டுமல்ல, பொள்ளாச்சி இதையும் பேசுறாரு. அப்போ சீமானுக்கு நிலைப்பாடுங்கிறது ஒரு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன, விஜய்க்கு தத்துவ தலைவர்கள் ஒருத்தரான காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுல திமுகவையும் அண்ணா திமுகவையும் சேர்த்து அடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் நிலைப்பாடு. 75ஆம் ஆண்டு மரணம் அடையும் போது கூட கோயம்புத்தூர்ல 500 ஓட்டுல தான் கோயம்புத்தூர் அரங்கநாயகத்துக்கு எதிராக எஸ்.வி. லட்சுமணன் தோத்தாரு, காங்கிரஸ் கேண்டிடேட். அதே மாதிரி மக்களவை தேர்தலில் காமராஜ் அணி கொங்கு வேளாளர்கள் அதிகம் உள்ள 4 செக்மெண்ட்ல வாக்கு அதிகம். அண்ணாமலை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அப்படி ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் அண்ணாமலை. ஸோ அந்த 35 to 40% தேசிய எண்ணம் கொண்ட ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பத்தின் வாரிசுகளின் எண்ண ஓட்டத்துக்கு தக்கன இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள அண்ணாமலையும் சீமானும் இருக்கிறாப்புல. ஆனா விஜய் எடப்பாடி கிட்ட விலை போகலாம், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகலாம், புரோக்கர்கள் மூலமா பேசி முடிக்கலான்னு ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. சிவாஜி கணேசன் காங்கிரஸ் தனிச்சு போட்டிடும் சொல்லிக்கிட்டு காங்கிரஸை விட்டு மூப்பனாருக்கு மேல உள்ள வன்மத்தில் வெளியேறி ஜானகி அம்மையார் ஆதரிச்சு மோசமா போனது மாதிரிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இருக்கிறாரு. ஸோ அன்னைக்கு சிவாஜி மாநாடு நடக்கும்போது சென்னையில் 8 கிலோமீட்டருக்கு 8 மணி நேரம் ஊர்வலம் போச்சு. கம்பேரிட்டிவே இல்லை விஜய் எல்லாம். அன்னைக்கு அண்ணன் சிவாஜிக்கு காசு செலவழிச்சு, சொந்த காசு செலவழிச்சு வந்த கூட்டங்கிறது வேற, இன்னைக்கு செட்டப்பா காசை செலவழிச்சு ஆட்களை கூட்டங்கிறது வேற. அந்த சிவாஜியை தப்பான ஒரு முடிவெடுத்து ஜானகி ஆதரிச்சு அவரும் தோத்து ஜானகியும் தோத்து பரிகெட்டு போனாரு, மார்க்கெட்டும் பாதிக்கப்பட்டுங்கிறது வரலாறு. அதைத்தான் இன்னைக்கு விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமான தூக்கி விடுது. எத்தனை பிறமொழியாளர்கள், எத்தனை சமூக நீதிக்கு எதிரானவர்கள் சீமான் விஜய் கம்பாரிசன்ல ஏட்டு சுரக்கா விஜய சீமான் கூட கம்பேர் பண்ணினாலும் மக்கள் மத்தியில் என்ன தெரிய வருது? சீமான் தாயா பறவைகளுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. விஜய் சந்தர்ப்பவாதியா மடிகாஸ் படம் பார்க்கணும், ஆந்திராவில் படம் பார்க்கணும், கர்நாடகாவில் படம் பார்க்கணும், தெலுங்கானாவில் படம் பார்க்கணும்னு உள்ஒதுக்கீட்டில் ஸ்டாலின் கொடுத்த முடிவை தான் விஜய் எடுத்திருக்கிறாரு. அப்போ அது ஸ்டாலினுக்கு தான் அதுல லாபம் வரும். 10% இடபிள்யூசி கொடுத்த மோடிக்கு தான் லாபம், ஆதரிச்ச இவர் ராகுல் காந்திக்கு லாபம் இல்லை. அதே மாதிரி அருந்ததியருக்கு
உள்ஒதுக்கீடு கொடுத்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் அந்த ஓட்டு அருந்ததியர் ஓட்டு கன்சாலிடேட் ஆகும். அதை ஆதரிச்ச எடப்பாடிக்கோ இன்னைக்கு சினிமா வசூல் பெயரக்கூடாதுன்னு அது பற்றி பேசாம இருக்கக்கூடிய விஜய்க்கோ அதுல லாபம் வராது. அந்த இது தவறுன்னு ஜெயலலிதா நிலைப்பாட்டை அன்னைக்கு எடுத்த ஜெயலலிதா நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறும் போது பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும் சீமான் தான் சொல்றான்னு இந்த 20% மக்கள் மத்தியிலையும் சீமான் ஈஸியா ரீச் ஆயிடாரு. ஆர்கே போன்ற சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய சகோதரர்கள், இவர் ரகு போன்றவர்கள் அனுகூல சத்துருவாட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு பேசுறாங்க. அது ஷியாம் பேசினாலும் சரி, குபேந்திரம் பேசினாலும் சரி, சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். நீ பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு சொல்றது சீமான் தான். பஞ்சமர் நிலத்தை சென்னைக்குள்ள விஜய்கிட்ட கூட இருக்கோ என்னவோ தெரியல. அவரு அந்த ஒரு நிலத்தை தான் திமுக கிட்ட பேசி எடுத்து வாங்கினாங்க. ஹவுசிங் போர்டு, அந்த மெட்ரோ, அசோக் பில்லர் பக்கத்துல எல்லாம் பேசி வாங்கினவங்க தான் அவங்க. சோ இது மொழி கொள்கையில ஏழைகளுக்கான மொழின்னு சொல்லும் போது பணக்காரர்களுக்காக விஜய் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறாரு, அதுல கல்வி கொள்ள நடத்துறாரு, கட்டண கொள்ள நடத்துறாருங்கிறது வெளியே வர்றது. சீமான் இன்னைக்கு மொழி கொள்கையில மத்திய அரசையும் அடிச்சு மாநில அரசு அடிச்சு ஏழைகளுக்கான கிளாஸ் டிஃபரன்ஸ், ஏழை பணக்காரங்களை ஏழைகளுக்காக இருக்கிற சீமான் தான். விஜய் பணக்காரங்களுக்காக நிறுவனம் நடத்தி அதுல கல்வி வியாபாரம் பண்ணி அதுல கொடுக்கிறாரு, பணத்தை சம்பாதிச்சு தள்ளுறாருங்கிறதான் மக்கள் மத்தியில வருது. சோ இப்ப எல்லா விஷயங்களும் சீமானுக்கு எதிராக பிற மொழியாளர்களும் சமநீதிக்கு எதிரானவர்களும் பேசக்கூடியதெல்லாம் சீமானுக்கு லாபமாட்டும் அட்வான்டேஜ் ஆட்டும் வந்துட்டு இருக்குது. களத்துல நிக்கிறது சீமானுக்கு அட்வான்டேஜ், களத்துல நிக்காம கமலஹாசன் 2.0 மாதிரி விஜய் ஆயிட்டாருங்கிறது சீமானுக்கு அட்வான்டேஜ். இதெல்லாம் அட்வான்டேஜ். அது மட்டுமல்ல, அவர் துணிஞ்சு நிற்கிறாரு. திமுக, அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள். இந்த கடுமையான வார்த்தையால் அடிக்கிறார். நான் அதை சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தரும் தமிழர் நன்மைக்காக தான் கலைஞரை சேது சமுத்திரத்தெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணாரு, பலரும் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையாரும் பலரும் 69% உறுதிப்படுத்தி இருக்கிறாப்புல. பட் அவர் திமுக அண்ணா திமுக அடிக்கிறதான் அரசியலுங்கும் போது தெள்ள தெளிவா ஜெயலலிதா, எம்ஜிஆர், முல்லை பெரியாறுல எம்ஜிஆர் அடிக்கிறாரு, ஜெயலலிதாவில் ஊழல் அடிக்கிறாரு, கலைஞர்ல காவேரி கச்சத்தீவில் அடிக்கிறாரு. எல்லாத்தையும் அடிச்சு தான் அவர் அந்த அரசியல் நிற்கிறாருன்னு சொல்லும் போது சுத்த வீரன் சீமான், அரசியல் வியாபாரி விஜய். சுத்த வீரன் சீமான், அரசியல் வியாபாரி விஜய்னு பல நிரூபிக்காமலே இன்னொருத்தர் நம்பி கட்சி ஆரம்பிச்சு அதுல நோட்டும் சீட்டும் அடிச்சிடலாமான்னு விஜய் பாக்குறாருங்கிறது இன்னைக்கு லெவல்ல அது மக்கள் மத்தியில போய் சென்று சேர்ந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த இருட்டுக்கடையில வெளிச்சத்தை கொளுத்தி போடக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி பணியில அது மக்களுக்கு ஈஸியா ரீச் ஆயிருது. சோ இந்த விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய லாபம். நீங்க கேட்டது விஜயலட்சுமி அம்மையார் கம்பாரிசன் தான். நான் இந்த விஷயத்துக்குள்ள அவ்வளவு போக மாட்டேன், உங்களுக்கு தெரியும். இல்ல, அதோடைய பிரதிபலிப்பு 26 தேர்தலில் இருக்குமா அப்படின்றது மட்டும் தான் சார். இந்த விஷயம் ஒரு வருஷம் ஆகுது எலெக்ஷனுக்கு. சீமான் திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாம்னு போல்டா நிற்கிறாரு. எடப்பாடி ஒன்றிணைச்சிட்டு போட்டு நான் தனிச்சு தான் நிற்பேன்னு நிற்கிறாரு. ஸோ தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் உண்டு. 5வது முறை சீமான் தனிச்சு நிற்கும் போது இவன் தாயா உண்மையான ஹீரோ, மக்கள் நலன்ல மக்களை நம்பி நிற்கிறாயா, மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சு மக்களை நம்பி நிற்கிறாயாங்கிற ஒரு இமேஜ் சீமானுக்கு பெருசா உயரும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நின்னதுலையும் எடப்பாடி பலகீனம் அடைவாரு. விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி அபர்ஷன் ஆயிட்டாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடி அபர்ஷன் ஆயிட்டாரு. அதான் உண்மை. அது 26ல அது தெரிய வரும். இந்த விஜயலட்சுமி அம்மையார் விஷயம் அது க்ளோஸ்டு சாப்டரா போறது சீமானுக்கு நல்லது. முந்தைய காலகட்டத்தில் அந்த அம்மையார் சீமானை திட்டிக்கிட்டு இருந்தது சீமானுக்கு லாபமா இருந்தது. சீமான் அந்த அம்மையாரை பற்றி பேசாம அதை கடந்து போறதான் நல்லதுங்கிறது என் கருத்து. இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. அது ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு வந்துட்டு இனிமேல் அந்த அம்மையார் சீமானை பற்றி பேசினா யாரோ தூண்டி விட்டு சீமானுக்கு எதிராக பேசுறதுங்கிற ஒரு சிம்பதி சீமானுக்கு வரும். சீமான் அந்த அம்மையாரை பற்றி இக்னோர் பண்ணிட்டு போறது நல்லதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. சீமானை பற்றி என் கருத்து எது உண்டோ அதை டான்னு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் தெளிவாக சொல்லக்கூடியவன் தான். விக்கிரவாண்டியில் அவர் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசின நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு இல்லைங்கிறதான் என் கருத்தா நான் மக்கள் மத்தியில் வச்சேன். அதே வேளையில் அவர் ஈரோடு கிழக்கில் எடுத்த தந்தை பெரியார், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், 2 திராவிடத்தையும் அடிக்கிறார். அதுலதான் சீமான் ஹீரோயா, மக்களை நம்பி நிற்கிறாயா, எடப்பாடி நம்பி விலை போறதுக்கு ரசிகர்களை காசாக்குறதுக்கு வரல, பிராண்டிங் மாஸ்டருக்கு ஒரு 20 கோடியை ஃபண்ட் பண்ணிட்டு 400-500 கோடி எடப்பாடி கிட்ட வாங்கி லாபம் பார்க்கறதுக்கு அரசியலுக்கு வரலையா சீமான், விலை போறதுக்கு வரலையா, சந்தையில விலை போகக்கூடிய மாடு மாதிரி வரலையான்னு மக்கள் பேசுறான். இதுதான் சீமானுக்கு பெரிய பலமாட்டு நான் பார்க்கிறேன். அதே வேளையில விஜயலட்சுமி அம்மையார் மேட்ரை
சீமான் இனிமேல் பேசாம அதை கடந்து போறது சீமானுக்கு நல்லது. ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறதான் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ல ராமதாஸை கண்டு பயந்து எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு வெளியேறிட்டாரு, அது அவருக்கு மைனஸ். டெபாசிட் இழந்துருமோன்னு ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி விலகிட்டாரு, அது அவருக்கு மைனஸ். செங்கோட்டையனுக்கே தெரியுது. ஸோ சீமான் இந்த 3 புள்ளியிலையும் தெளிவாக போயிட்டு இருக்கிறாரு. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், ஸ்டாலின் வர்சஸ் சீமான். இதுல சீமானுக்கு ஜீனமுங்கில் மாதிரி பெரிய ஜம்பிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிதிங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் இஸ் பிளஸ் ஃபார் சீமான். இது சீமானை பற்றி இதுவரை நான் சொன்னது எதுவுமே தப்பாகல, இதுவும் தப்பாகாது, உறுதியாக நடக்கும்.